ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இட்ஸ் வெனஸ்டே. நம்ம ஊருக்கு போயிருந்தனால ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். சுத்தமாக வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, அதனால சந்தைக்கு தான் போயிருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டாலே கொஞ்சம் டென்ஷன் குறையும். நாளைக்கு என்ன மெனுன்னு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சமைக்கிறதை விட அது நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் பெரிய வேலை. யோசிச்சியே பாதி நேரம் போயிடும். எப்போதுமே காலையிலேயே சந்தைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த டைம் வந்து ஈவினிங் தான் போயிருந்தேன். பெரிய பையன் வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வந்திருந்தோம். வரத்துக்கே 5:30 கிட்ட ஆச்சு. வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இல்லையா, அதையும் நம்ம தானே பண்ணணும். பேஸ்கெட்ல வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். அதுக்குள்ள வந்து மஹரிப்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதையுமே முடிச்சுட்டு வந்து தான் கண்டினியூ பண்ணியிருந்தேன். க்ளீன் பண்ணக்கூடியது சில இது இருக்கும் இல்லையா, மல்லி புதினா, சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், அது எல்லாத்தையுமே தொழுதுட்டு வந்து தான் க்ளீன் பண்ணேன். அப்படியே கையோட ஃப்ரிட்ஜையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் திங்ஸ் எதுவுமே இல்லாத டைம்ல க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. செம்ம டயர்டு. அதுக்கப்புறம் எங்கள் டின்னர் சமைக்கிறதே வெளியில் வாங்கி சாப்பிட்டோம்.